சொல்லடா தலை நிம்மதில் இல்லடா தமிழை தீயா சுத்தமும் இல்லை தீயால் அமுதம் கட்டதும் இல்லை அடிமைக்கு அறிவுடு அன்புக்கு பொறுப்பொடு பம்புக்கு பொடிபொடி நான் தமிழனாய் புகழ்த்தீர் என்ற பழமொழி கிழங்க இந்த விஜயநாட்டின் முன்னருக்கு மூத்த மகனாக பிறந்து எழில் அரசனை கைப்பற்றி யாதொரு குறையில்லாமல் சில சிறப்பு அயல்நாடு சென்று ஏன் பட்டப்படியை முடித்து விட்டேன். இருந்தாலும் என்னை வருவதற்கு யாரும் காணவில்லையே கவலை. பிறந்தாய் மகனே பிறந்தாயோ பிறந்தாய் மகனே காரணத்தை உண்டமே ஊசி போட்டு காலத்து போர்போக்கும் அவன் என்னோட பொறுப்போக்கு போந்தது நான் வருவது எதிர் போட்டு யார் பொறுப்போக்கு யார் கைதி போட்டது வேலை பாரு நம்மெல்லாம் மோசமான பசங்க நம்மள ஐயா யார் ஐயா மெட்ராஸ் லவுடி மெட்ராஸ் ரவுடி மெட்ராஸ் ரவுடி ரவுடின்றியே அங்கிருந்து இங்கே வந்து அங்கிருந்து ஆளுகால் அடிக்கிறாங்க இப்படி ஓடாட்டேன் நம்ம மேல கை வச்சியா நம்மள வச்சிட்டியா உள்ள வருவே இல்ல உள்ள வருவே இல்ல அங்க பாத்து என்ன பாப்ப மேல ஒரே அடிதான் அதுக்கு மேல முடியாது எங்களுக்கு தெரியும் உன்னால முடியாது உட்காந்தா எழுதிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது இதுல வேற நீதான் நாட்டுக்கே இலவசன் இருக்குதா என்னிடத்துல பேசும்போது நான் வழக்கம் தேவை வச்சுக்கிறா நான் வழக்கம் ஆனா எங்கடா வச்சுட்டான் நான் எங்கடா வச்சுட்டான் எனக்கு முன்வாழ்ந்து காத்திரக்கூடியவன் ஆமாங்க எதற்காக காலத்தாமதம் சமாச்சாரம் நடந்து போச்சுங்க சமாச்சாரமா சத்தியமா விட்டுடுங்க நான் ஏன் விட்டு சொல்லணும் கொஞ்சம் அவங்களுக்கு விடாது கொடுத்தா போ வாங்க வாங்க உட்காருங்க நீங்க எனக்கு கால் வலிக்குது ஐயா இதுல பாருங்க நான் சொல்ல போறதுல எனக்கு பாருங்க ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம நல்லாவே கை கொஞ்சம் நீட்டா தள்ளி பேசு நீ தள்ளி பேச முதல்ல சொல்ல கூடாதா உடனே எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒரு பெண்ணை பார்த்தாங்க பெண்ணை பார்த்து நாள் குடிச்சிட்டாங்க ஐயா பத்திரிகை கட்சியில இருக்க கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே இந்த மூத்தர்னால வந்துச்சுங்க முகூர்த்த நாள் பெண்ணு மனுவரிக்கு வந்துட்டான் கழுத்துல தாலி கட்டும்போது போஸ்ட்மேன் கூட லெட்டர் கொடுக்குறேன் கீழே மனுவரில தானே உக்காந்துக்கிறேன் பையா பையா உனக்கு எலி நாட்டுல வேலை வந்து இல்லப்பா பூனை நாடு வெளிநாட்டில் வேலை கிடைத்து இப்பவே நீ களை ஊம்பு இப்பவே நீ கிளம்பு அதான் களை ஊம்பு அது அவர் சௌரி நான் விடுறா சரி விடுறா எதுக்கு ஐயா எதுக்கு சௌரியம் அது அவன் சொன்ன அவனுக்கு இல்ல நான் சொன்னேன் நான் என்ன சொல்றேன் எண்ணெய் குடிக்கிற நாய் தான் அடிக்கணும் எதிரில வந்து நாயை அடிக்கிறேன் அப்ப நான் யாரு நாயா அவன் சொன்ன அவனு விட்டு சரி உட்காருங்க ஐயா நான் எதுல விட்டேன் அதாவது இப்பவே நீ கிளம்பு நான் விட்டதுல தானே விட்டான் எதுல விட்டேன் ஐயா நான் வேலை பார்த்தா பொண்டாடி பார்த்தா அப்படியே தகச்சு போய் நிக்கிறேன் உடனே எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க மனு பெண் ஆயிடுச்சு உனக்கு வேலை வேணுமா வீட்டுக்காரு வேணுமா ஆமாங்க அவர் ரொம்ப நல்ல பொண்ணுங்க சத்தியமா விட்டுனுங்க நான் என்ன பண்ண சொல்லலாம் கணவன் மணி ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்தா சோறு வருமா கிடைக்குமா வேலைக்கு போக சொல்லுங்க போய் வேலை வெளியே காத்துக்கிறது சொல்லிட்டான் மனைவி உடனே எனக்கு தேவைப்படுறதா நான் சூத்து கேசில் வச்சிருக்கேன்
அது பேர் சூட்கேஸ். அதான் சூத்து கேஸ். நேரம் போய் வேலை ஒரு வருஷமா பகுதியை லீவே கொடுக்கல. ஒன்று வருஷமா லீவு கொடுத்தாங்க. லீவு கொடுத்தோடனே யார் மேல இருக்கும்? நம்ம பொண்டாட்டி மேல தானே. நான் அப்படி கூட ஆசைக்குதான் ஐயா பொண்டாட்டி தேவைப்படுறதா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்தா சொல்லி தண்ணி பண்ண ஒன்னே தச்சா யாரு இதுக்கு தானே பெரியவங்க சொன்னாங்க. திருட்டுக்கு திருட்டு புத்தி அவங்க அப்பனுக்கு அடியே புத்தி யாருக்கு தெரியும்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். குடி குடியை கெடுக்கும். ஆண்டவா குடிப்பழக்கும் உடல் வந்து கெடுக்கும். தெய்வமே வயிற்று வாங்கி சாப்பிடறானே கடவுளே ஏன்னா குச்சி குச்சி உடம்பு கத்துக்கிறீங்க. ஆண்டவா அதுல உன் ஜென்மத்தை வச்சு சொல்றேன். போன வாரம் கூட தக்கோல கூட்டு ரோட்ல வாங்கி எத்தனை வீழ்ந்து போய்க்கிறேன். நாய் நீ என்ன சொன்ன? தண்ணி சாப்பிட்டு சொன்ன. ஒரு பொண்டாட்டி எந்த தண்ணியா கொடுப்பா? ஓ பச்சை தண்ணியா? நீ செத்து போடாயா? நான் தான் தவறு நினைச்சப்படுது. எப்பவுமே அதான் உங்களுக்கு தெரியலடா பார்க்க சொல்றீங்களா? உடனே பாருங்க ஐயா நீங்க என்ன எறும்பி சாப்பிடுங்க கக்கி சாப்பிடுங்க. நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எதுக்கு போவோம்? பொம்மல பலாலு பொம்மல நீ வாயே தரக்கூடாது. வாயை தரத எச்சேச்சு வச்சுப்பேன். சோறு அடி முக்கியம் இல்ல சோறு முக்கியம். தாலி கட்ட தவிர விட்ட நான் எதிர்பார்த்திருப்பா மாறி பாயன ஒண்ணு இல்ல பகல்லையாவா? அப்ப மாறி பாயன் ஒண்ணு 50 ரூபாய் கையில கொடுக்குறா. ஏண்டா மயில புடுங்கடா. குறுக்கு பேசுறேன் கோவம் வராதா? இப்படிதான் நானும் கேட்டேன். நிறைய பாய போட சொன்ன 50 ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கு அவ சொல்றா ஐயா இன்னைக்கு நான் வீட்டுக்கு தோலை பாக்குறேன் உள்ள வரக்கூடாது. இல்லப்பா வீட்டுக்கு நட்டாங்கு. அதாவது பெண்களுக்கு 3 நாட்கள் மாதம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு தூரம் நட்டாங்கு தோல் ஒண்ணுங்கிற இந்த 50 ரூபாய் தெருக்கோட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க போய் வந்துட்டா சொல்லுதா? ஏன் மாட்டாக்கி சத்தியமா சொல்றா உலகத்திலே உமான போல யாரும் இருக்க மாட்டாங்க. சத்தியமா யாருமே இருக்க முடியாதுங்க. இதுவும் நல்லதுக்கு தானே. சரி சொல்லிட்டு 50 ரூபாய் தெருவே போய்க்கிறான். நடு தெரு ஒரு அம்மா பாத்துட்டாங்க. பையனே எப்படி வந்து எப்படி இருக்கு சௌகரியமான்னு கேட்டாங்க. நான் காலையில தான் வந்து சௌகரியமா இருக்கிறேன். எங்க தெருவே போறேன். நாங்க போற விஷயத்த சொல்லிட்டாங்களா? எங்க வீட்டுல இந்த மாதிரி சமாச்சாரம் ஆகி போச்சு. என் முன்னாடி 50 ரூபாய் தான் தெரு கொடிக்க எடுத்து போறேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்றான் அடா போய்க்கு தெரியாது கபிலேக்கு நீ ஏண்டா அங்க கொண்டு 50 ரூபாய் போற என்கிட்ட 30 ரூபாய் கூட 20 ரூபாய் மீடியா வச்சுக்கிறா. இதுவும் நல்லதுக்கு தானே. அவங்கிட்ட 30 ரூபாய் அழுது விட்டியா 20 ரூபாய் வந்து ஒண்ணு என் முன்னாடி சும்மா இல்ல தெருக்கோடி படிக்கல சீக்கிரம் வந்துட்டீங்களான்னு கேட்டான். அடி அடியாமா நான் எங்க தெருக்கோடிக்கு போனேன். தெருக்கோடிக்கு போலாம் தான் போனேன். நடு தெருல அந்த அம்மா பார்த்தாங்க. எங்க போறீங்க கேட்டாங்க. போற விஷயத்த சொன்னேன். நீ ஏண்டா அங்க கொண்டு 50 ரூபாய் போறேன் என்கிட்ட 30 ரூபாய் 20 ரூபாய் மீடியா வச்சு சொன்னாங்க. 30 ரூபாய் அழுது விட்டு 20 ரூபாய் தாத்தா கம்யூனிட்டி இருந்தாலே இப்படியாடா இருக்கணும். உன்னை யாரு அவகிட்ட 30 ரூபாய் கொடுக்க சொல்றது? அவங்க வீட்டுக்காரர் என்னன்னு வந்தாவே 10 ரூபாய் குடும்பம் வீட்டுக்கு தூரமா 50 ரூபாய் கொடுத்தாங்களா? இவரு போனாரா இடையில 30 ரூபாய் செத்து போறேன். இவர்தான் புதுசா காரி மயிறாரு. காலையில எங்க வீட்டான வந்து பாரு ஏறி வேலைக்கு போறவங்க காரி மஞ்சிட்டு தான் போவாங்க. ஏன்னா பாருங்க அந்த அளவு நாயக்கா பத்து சந்தேகம் ஒரு தொற்று வியாதி. ஆமாங்க கூட தீர்த்து கொள்ள வேண்டும். கேட்கலாம் இல்ல கேளு உங்க வீட்டுல அது மாதிரி இல்ல. இதனாலதான் காலையிலே எங்க வீட்டுல சொன்னாங்க பையன் பையன் இன்னைக்கு ஆட்டுக்கு போவாது ஆட்டுக்கார பசங்க அடிச்சு வாயில போட்டுவாங்க. நல்லா கேளுமா நாங்க ஆட்டுக்கார பசங்க நீ யாரு? உங்களை மாதிரி ஆட்டுக்கார பையன் ஐயா யார் தெரியுமா? ஐயா ராமா கட்டியார் நடிகிற நடக்க அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து பட்ட படிப்பு முடிச்சு பட்டையில சதுரம் அப்படி கொடுக்கிறியா? பட்ட படிப்பு
ஏன்டா காலத்தாமம் சொன்னா சரி விடியா அம்பலகதை கேட்டானு இப்படி ஆடுங்க சும்மா இருக்க மாட்டீங்க போ ஆடாங்க கால தனியா போயிடும் ஐயா கீச்சு போட்டு வர்றா காரியா டேய் சும்மா தான் ஏறா டேய் கம்மி இருக்க மாட்டீங்க எப்ப பாரு உத்தே பேசாக்குதா இல்ல உத்தே பேசாக்குதா புந்து டேய் நீ கம்மி ஏண்டா சும்மா இருக்க மாட்டேறா அறிவு அட மாமா டேய் தெரியுடா எனக்கு கூட தெரியுடா சும்மாறா ஏய் டேய் போடா ஒண்ணு இல்லடா இந்த விஜயபுர நாட்டிலே ஆ விஜயசேகரனுக்கு மூத்த மகனாக பிறந்து மூத்த மகனா இல்ல பாத்ரூம் மகன் மூத்த மகன் தாதா என்னுடைய பெயர் எனக்கு இருப்பது ஒரே தங்கை ஆசி தாங்கலாம் தாங்கல இல்ல ஏறி இல்ல ஒரே தங்கை ஆசை தங்கை அன்பு தங்கை பெயரோ எழில் அரசி இல்ல 9 ஆட்சி ஐயப்ப மாறி போச்சு என் தங்கை பார்க்க வேண்டும் ஆசையோடு பேச வேண்டும் சீக்கிரம் புரிஞ்சுக்கா என்ன தங்கச்சேரி யாரு முன்ன போறது நீ போயிட்டு நான் போட வந்து எனக்கு வைக்கமாக்குறியா எதுக்கு அண்ணன் சொன்னார் நம்ம அது ஒத்துக்குமா எதுக்கு ஒத்துக்குமா வரண்டா நீ சென்று உன்னுடைய அண்ணன் வரும்படியாக உத்தரவு அப்படியா வாங்கி தந்தேன்
வணக்கம். விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து என்னுடைய பேரும் எழுதி சென்று என்னுடைய அண்ணனை சொல்லிக்க வேண்டும். எப்படி கங்கை நதி கரகரக்கே பெற்றெடுத்த தாய் தந்தை பார்க்காமல் கூட உன்னை பார்த்தவர்கள் எதற்காக உனக்கு காலகாலத்துல ஒரு திருமணம் செய்ய போறோம். சொன்னீங்க எனக்கு திருமணமா? அண்ணா எனக்கு திருமணமா? எனக்கு திருமணம் எல்லாம் வேண்டாண்ணா. நானும் படிக்க போறேன் அண்ணா. படிக்க போறியா? ஆமா ஆமா. சரி, சிவமா சேர்ந்து பெற்றெடுத்த தாய் தந்தை பார்க்க வேண்டும். அப்படியா? அப்படியா?